அப்ப இந்த உயிர்த்தெழுதல் இரண்டாவது எங்களுக்கு தருகிற காரியம் என்னன்னு சொன்னா, அது எங்களை சீர்திருத்தப்பட்ட வாழ்க்கையை தருகின்றது. பேதுரு 3 தரம் மறுதளித்தான். இயேசு ஏற்கனவே சொல்லியிருந்தார், கோழி கூவையில நீ என்ன அதுக்கு முதலே 3 தரம் மறுதளிப்பா என்று சொல்லி. அவன் கடைசியாய் இயேசுவை பார்த்தது இயேசுடைய கண்ணோடு அவனுடைய கண் சந்தித்தது. அவன் மறுதளித்து விட்டு திரும்புகின்றான். இயேசு அவனையே பார்க்கிறார். இந்த சின்னல்லையோ இப்போவோ ஒரு பிழை விட்டுட்டு ஒரு தப்பு செய்துட்டு இப்படி திரும்பும் பொழுது அப்பாவும் அம்மாவும் உங்களோட பார்த்தாண்டா இப்படி இருக்கும், அப்படியே ஷொக்காய் நிற்போம் இல்லையா? அது மாதிரி தான் இவன் மறுதளித்துட்டு திரும்புறான். இயேசு அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். ரத்தம் வடிய, ரபி நீர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்ன அந்த பேதுரு அதே வாயால மறுதளித்துட்டு திரும்பு. அந்த மனக்கசப்போடு அந்த கவலையோடு அவன் வெளியில போய் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அழுதவன், டேய் நீ தானே என்னை மறுதளிச்சிட்ட, போடாண்டு விட்டார் ஆண்டவர். தேடி வந்து பேதுரு போயிட்டான், உண்மையாவே போயிட்டான். அவன் வேலைய 3 வருஷத்துக்கு முதல் எந்த வேலையை விட்டுட்டு வந்தானோ ஆண்டவருக்கு பின்னால் அதே வேலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போயிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை தேடி சென்று அவனுக்கு ஆகாரம் செய்து, அது மட்டுமல்ல அவனை கூப்பிட்டு 3 தரம் மறுதளித்தவனை 3 தரம் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு அவனுக்கு என்ன சொல்றாரு? நேசிக்கிறியா, நல்லது, இப்படியே இருந்து சொல்லிட்டு போனாரா? இல்ல, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்து, ஒரு புதிய நோக்கத்தை கொடுத்து, ஒரு புதிய திட்டத்தை கொடுத்து விட்டு ஆண்டவர் சென்றார். இன்றைய நாளும் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சந்திப்பாராகின், உங்களுடைய தோல்வியின் நிலையிலே, உங்களுடைய ஏமாற்றத்தின் சூழ்நிலையிலே, உங்களுடைய நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே அவர் உங்களை சந்திப்பாராயின், அவர் சந்தித்து உங்களை ஆறுதல் செலுத்தி செல்லுகிறவர் அல்ல. அவர் உங்களை சந்தித்து உங்களை சீர்திருத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்து செல்லுகிற தேவன்.